ஹைட் இவ்வளோ தானே, ஹைட் இவ்வளோ தானே. பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு நமது ஒன்றிய செயலாளர் அவர்களை தலைமையேற்று தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்ற மாவட்ட நேசாளர் அணி அமைப்பாளர் அன்புக்குரிய ரம்யா பால் அவர்கள், மணமேல்குடி வடக்கு ஒன்றிய பொதுக்குழு உறுப்பினர் ஆலோசனை கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்கே தலைமையேற்றிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் சக்தி ராமசாமி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மணமேல்குடி ஒன்றிய பெருந்தலைவர் ஏ கார்த்திகேயன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் ஆர்கே கலைமணி அவர்களே, அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர் தெற்கொன்றிய செயலாளர் பொன் கணேசன் அவர்களே, அறந்தாங்கி நகர செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட ஒன்றிய அணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், இங்கே கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரையும் இங்கே வருக வருக என அழைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய செயலாளர் சார்பில் மிகவும் பொலிவுடன் நடந்து கொண்டிருக்கின்ற மணமேல்குடி வடக்கு ஒன்றிய பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய ஒன்றிய செயலாளர்களே மற்றும் தலைமையேற்று எங்களெல்லாம் வழிநடத்துகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரும் மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளருமான பாசத்துக்குரிய அமைச்சர் அவர்களே, மணமேல்குடி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே மற்றும் பாசத்துக்குரிய அண்ணன் ஆர்கே அவர்களே மற்றும் ரம்யா பாலன் அவர்களே மற்றும் நகர செயலாளர் அன்புக்குரிய பாசத்துக்குரிய ராஜேந்திரன் அவர்களே மற்றும் அனைத்து மாவட்ட மாநில ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களே, அணி அமைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் மகளிர் அணி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினமானது தலைமை கட்டளையிட்டபடி நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் இன்று இறுதியாக மணமேல்குடி ஒன்றியத்தில் முடித்து வைக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர் அறந்தாங்கியில் ஆரம்பித்து மணமேல்குடியில் முடித்து வைத்து அனைத்து ஒன்றியங்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் மற்றும் முழு சந்தோஷத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அறந்தாங்கி நகர செயலாளர். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மணமேல்குடி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ராமசாமி அவர்களே, நமக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளை வழங்கி கருத்துக்களை கேட்டறிவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற தேர்தல் பணிக்குழுவுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் பரணி கார்த்திகேயன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் ஆர்கே கலைமணி அண்ணன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்
அருமை அண்ணன் பொன் கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்மளுடைய அண்ணன் ரம்யா பால் அவர்களே, அண்ணன் செல்லப்பங்குடி வீரப்பண்ணன் அவர்களே மற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, கிளைக்கழகத்தினுடைய தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அறந்தாங்கி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் தமிழகத்திலே நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர், நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று முதலில் நமக்கெல்லாம் இந்த கலந்தாய்வு கூட்டங்களை உடனடியாக அந்த பணியிலே இறங்கி அதை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமாக இன்றையோடு நிறைவு செய்ய நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு நாளும் ஓயாது இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நிறைவு செய்கிறார்கள். அந்த வகையிலே நம்மளுடைய தலைவர் இடும் கட்டளையை எவ்வாறு நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருகிறார்கள் என்பது நாம் அவர் உடனிருந்து அறிகின்றோம். அந்த வகையிலே அவர்களிடம் கட்டளை என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தேர்தல் பணிக்குழு செயலாளரும் நமது ஒன்றிய பெருந்தலைவர் கழகத் தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இன்று வடக்கு ஒன்றியத்தில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொது உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற நமது கழகத்தினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு சட்டம் மற்றும் நீதித்துறையினுடைய அமைச்சர் அவர்களே, இந்த சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய மாப்பிள்ளை அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய செயற்குழு உறுப்பினர் அவர்களே, வரி தந்திருக்கக்கூடிய தெற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளரே, நகர கழக அறந்தாங்கியினுடைய நகர கழகத்தினுடைய நகர செயலாளர் அவர்களே, மேலும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஒன்றிய கிளைக்கழக மாவட்ட கழக நிர்வாகிகளே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்வின் மூலம் சந்திப்பதில் பெருமைகள் உண்டு. தலைவர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக எவ்வாறு தலைவரிடம் நேரடியாக சென்று கூறுவீர்களோ அந்த அளவிற்கு உங்களை ஒவ்வொரு ஒன்றியமாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரை ஒவ்வொரு ஒன்றியமாக சந்தித்து கழகத்தினுடைய பொது உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய கருத்துக்களுக்கு தீர்வு காணும் விதமாக இந்த ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மணமேல்குடியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு உங்களுடைய தலைவருடைய கருத்துக்களையும் தலைவருடைய ஆலோசனைகளையும் அடுத்து மாவட்ட கழக செயலாளர் உங்களிடம் எடுத்துக்கூற இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரம் தெரிவித்து இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பினை அளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மணமேல்குடி வடக்கு ஒன்றியத்தின் பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வருகின்ற நமது கருத்துக்களை ஏற்று நமக்கு பாராட்டுதலையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகள் வழங்காத இருந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மற்றும் நம்மளையெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் முந்தைய பெருந்திருக்கக்கூடிய மாமா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புக்குரிய மாமா ஆரோக்கிய கலைமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட நெசவாளர் அமைப்பாளர் என்று கூறிய அண்ணன் ரம்யா பால் அவர்களே,
எனக்கு முன்னாலே கருத்துக்களை எடுத்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அறந்தாங்கி தொழிலாளர் கூட்டம், எனக்கு முன்னால் பேசிய அந்த உயர் சோழர் ராஜேந்திரன் சொன்னதைப் போல தலைவர் தளபதி அறிவித்து முதலாக பொது உறுப்பினர் கூட்டம் நமது தொகுதியிலே அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய மற்றும் அறந்தாங்கி நகர கழகம் முடித்து இருக்கக்கூடிய நமது மாவட்டத்தில் எல்லா ஒன்றிய நகர பேரூர் கழக எல்லா பொதுவுறுப்பினர் கூட்டம் முடித்து இறுதியாக மணமேல்குடி வடக்கு தெற்குகளே சிறப்பான அந்த கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிற நமது மாவட்ட செயலாளர்கள். அதே போல அந்த நேரத்தில் உங்களிடத்திலே என்ற கடினமாக உழைத்த உங்களுக்கெல்லாம் எனது இருகரங்கத்தை உங்கள் பாதம் தொட்டு வணங்கி பெருமை கொள்கிறேன். காரணம் என்று சொன்னால் எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ ஏசல்கள், மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிரச்சாரங்களை இங்கே முன்னெடுத்து ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்து நமது ஒன்றியம் ரொம்ப பின்தங்கி இந்த ஓட்டிலே சென்றிருக்கும் என்ற அளவுக்கெல்லாம் பிஜேபியின் பிரச்சாரம் இங்கே கொடியேற்றி பறந்தது. அதெல்லாம் முறியடித்து எப்போதும் போல் தலைவர் தளபதி யாரை இடைநீட்டு காட்டுகிறார்களோ அது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரை வெற்றி வைப்பது எங்களது நோக்கம் என்கின்ற வகையிலே உங்களுக்கு பணி அமைந்தது. இருந்தாலும் அந்த அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு பரிசுகளை வாங்கி சிறப்பிப்போம். ஏதோ அந்த ஊராட்சி மட்டும்தான் நல்லா செயல்பட்டது, மற்ற ஊராட்சி நல்லா செயல்படவில்லை என்ற அர்த்தத்தில் இல்லை. அவர்களுக்கு போல் வரும் காலங்களில் மற்ற ஊராட்சிகளும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அறிவே ஆக அதிகமாக உழைத்த வாக்குகள் கிட்டத்தட்ட 15-16 பூத்துகள் 60% அதிகமான வாக்குகளை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். வடக்காமாவட்ட ஒரு கூட்டு 92% பதிவான வாக்குகளை 92% நாம் ஏடிக்கு பெற்றிருக்கின்றோம். முதல்ல கைத்தட்டி அவங்க உற்சாகத்தை கொடுத்துருங்க. அதுபோல பஞ்சாயத்துக்கும் சரி, 3 பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் 3 பஞ்சாயத்து எடுத்து மாவட்ட கழக செயலாளர் இடத்துல விளையாடுறது. நிகழ்ச்சிக்கு தலைமை பணியேற்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் சக்தி ராமசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற கழகத்துடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் மணமேல்குடி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் சகோதரர் பழனி கார்த்திகேயன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினரான நாகார்கே கலைமணி அவர்களே, அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் அவர்களே, என்றைக்கும் என்னோடு சுற்றுப்பயணத்தை முழுமையாக கலந்து கொள்ளுகிற அன்புக்குரிய சகோதரர் அறந்தாங்கி நகர கழகத்துடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அவைத்தலைவர் உமாபதி அவர்களே, ஒன்றிய துணைச் செயலாளர்கள் வீரப்பன் அவர்களே, மாலதி கணேசன் அவர்களே, சக்திவேல் அவர்களே, பொருளாளர் சாதிக் அவர்களே, ஆர்கேஜி கணேசன் அவர்களே, குமரேசன் அவர்களே, முருகன் அவர்களே, நம்முடைய நெசவாளர் அணியினுடைய அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் ரம்யா பாலு அவர்களே, அன்பு சகோதரர் நஜிமுதீன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் விமல் அவர்களே, முத்துசாமி அவர்களே, காசி நாகராஜன் அவர்களே, இரா செந்தில்வேலன் அவர்களே, விபி செந்தில்வேலன் அவர்களே, ஆர்ஆர் மாரிமுத்து அவர்களே, கூத்தையா அவர்களே, முகமது நலீம் அவர்களே, இன்சார் அவர்களே, இம்தியாஸ் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அறந்தாங்கியுடைய அன்பு அவர்களே, அடைக்கல்ராஜ் அவர்களே, அனந்தராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் கொக்குமடை ரமேஷ் அவர்களே, பிரபுராமன் அவர்களே, முகமது இம்தியாஸ் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, ஆர்கே சிவா அவர்களே, சேது ராமலிங்கம் அவர்களே, ராஜாராம் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, அடைக்கலம் அவர்களே, ஷாஜகான் அவர்களே, ARS ராஜா அவர்களே, குமாரசாமி அவர்களே, காளியப்பன் அவர்களே, குணசேகரன் அவர்களே. திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். இந்தியாவிலேயே 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை உறுப்பினர்களாக கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் நம்முடைய இயக்கம். இன்றைக்கு அந்த 2 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற நம்மால் மட்டும்தான் ஊராட்சி தோறும் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்களை, கழகத்துடைய அடிமட்ட தொண்டர்களை சந்திக்கின்ற அந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஆற்றல் நமக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மணமேல்குடி ஒன்றியத்தில்
நம்முடைய அடிமட்ட தொண்டர்களை நேர்காணுகின்ற வகையில் இந்த நேர்காணல் நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதனுடைய நோக்கம், இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலே பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. எந்த ஒரு கட்சியும் நம்முடைய தொண்டர்களுடைய கூட்டத்தை கூட்டுவது என்று சொன்னால் அது அடிப்படை உறுப்பினர் கூட்டத்தை கூட்டுவது, பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டுவது என்று சொன்னால் அது ஒரு மாநாடாக அல்லது ஒரு மாவட்ட மாநாடாக, மாவட்ட குழு கூட்டமாக இருக்கும். ஆனால் ஊராட்சி தோறும் பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான். எனவே தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதற்கட்டமாக மாவட்ட ஒன்றிய பொது உறுப்பினர் கூட்டங்களை நடத்துங்கள், அதைத் தொடர்ந்து அந்த பகுதிக்குட்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் தங்களுடைய ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சியினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். இப்போ முன்னால் ஊராட்சி செயலாளர் இருந்தார், அதனால் அவரை வச்சு ஈஸியாக உடனே கூட்டம் கூட்டிடலாம். ஆனால் இப்போ ஒரு ஊராட்சிக்கு 7-8 கிளைகள், 10-12 கிளைகள் இருக்கின்றன. எனவே ஒன்றிய செயலாளர் அந்த 10-12 கிளையினுடைய செயலாளர்களை அழைத்து தேதியை நிர்ணயித்து ஊராட்சி கழக கூட்டங்களையும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். அது 10ஆம் தேதி என்பது இறுதி கடுவாக நமக்கு தந்திருக்கிறார்கள். நாங்கள் நம்முடைய ஒன்றிய பொது உறுப்பினர் கூட்டம், மாவட்ட பொது உறுப்பினர் கூட்டம் இவற்றினுடைய நிகழ்வுகளை மினிட் புத்தகத்தை இன்னும் 2 தினங்களிலே நம்முடைய தலைமை கழகத்திலே ஒப்படைத்து விடுவோம். அதை அவர்கள் பரிசீலனை செய்து அதற்கு பிறகு ஒப்புதல் தருவார்கள். ஊராட்சிகள் தோறும் நடக்கிற கூட்டத்தை பொது உறுப்பினர் கூட்டத்தினுடைய அந்த மினிட் புத்தகங்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக மாவட்ட கழகம் தலைமை கழகத்திலே ஒப்படைக்க இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஊராட்சியிலும் என்ன நிகழ்கிறது என்பதை தலைமை நேரடியாக தெரிந்து கொள்ள இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தவிர பல்வேறு ஏஜென்சிகள் மூலமாக இந்த பகுதியிலே நம்முடைய கழகம் எந்த அளவுக்கு கழக உறுப்பினர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், இந்த பகுதியிலே என்னென்ன தேவைகள் என்பதையெல்லாம் உணர்ந்து அறிந்து அதை தருகிற முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் மக்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் மாற்று கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. மக்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் தந்திருக்கிற ஒரு அரசு இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட மாடல் அரசை முன்னெடுத்து செல்லுகிற தலைவர் தளபதியினுடைய அரசு தானே தவிர வேறு எந்த அரசும் அல்ல. நாம் செய்திருப்பதை போன்ற பணிகளை வேறு யாரும் செய்யவில்லை. அதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 என்கின்ற இலக்கை குறிவைத்து 2 ஆண்டுகளுக்கு முன்னையே நாம் தேர்தல் பணியை துவக்கிறோம். இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை பெற்றிருக்கிறது தலைவர் தளபதியினுடைய தலைமையிலே என்கின்ற பெருமையை நாம் பெற்று தந்தாக வேண்டும். அதற்குத்தான் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 234 லட்சியம், 200 நிச்சயம். நம்முடைய இலக்கு 200 நிச்சயமாக நாம் வெல்ல வேண்டும் என்கின்ற இலக்கோடு பணியாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு களத்திலே பணியாற்றக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் இருக்கின்றன. எனவே நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த 200 அடைய வேண்டும். தலைவர் தளபதியை தொடர்ந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்க வேண்டும். அது நம்முடைய தலையாய பணி. மக்களுக்கான ஆட்சியை நாம் தந்திருக்கிறோம். அதை மக்களிடத்தில் பெருமையோடு சொல்ல முடியும். எனவே மக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கிறோம். அதையெல்லாம் எடுத்து சொல்லி நாம் நம்முடைய தலைவர் தளபதியை 2026 அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற வண்ணம் 2வது முறையாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. அத்தோடு இல்லாமல் 200 என்கின்ற இலக்கையும் பிடித்தது என்கின்ற இரட்டை மகிழ்ச்சியை நாம் தலைவர் தளபதிக்கு தந்தாக வேண்டும். இன்றைக்கு இரவு பகல் பாராமல் இன்றைக்கு அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் சமுதாயத்தினுடைய நன்மைக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே அவர் வாக்களித்தவர் வாக்களிக்காதவர் என்று வித்தியாசம் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். காரணம், எனக்கு வாக்களித்தவர்கள் ஒரு நல்ல ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனக்கு வாக்களிக்காதவர்கள் ஆகா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சிக்கு வாக்களிக்க தவறிவிட்டோம், அடுத்த முறை இந்த ஆட்சிக்குத்தான் தலைவர் தளபதிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும்
என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இதுதான் நம்முடைய தலைவர் தளபதியினுடைய விருப்பம். எனவே அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தொண்டர்களை எல்லாம் சந்தித்து, ஏனென்றால் உங்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, அவற்றை சொல்வதற்கான மேடைகள் கிடையாது. எனவே அவற்றை எழுத்து மூலமாக எழுதித்தார்கள். ஏன்னா இங்கே பேச விட்டோம்னு சொன்னால் ஆளாளுக்கு ஒவ்வொரு கான்ட்ரோவர்சியான கருத்துக்களை ஏதாவது சொல்லி அது உடனே தொலைக்காட்சிகளிலே மணமேல்குடி வடக்கு ஒன்றியத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த மாதிரி பேசினார்கள், இந்த கருத்தை சொன்னார்கள் என்றெல்லாம் வந்துவிடும். எனவே இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுதினமோ 2-3 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை எழுத்து வடிவத்தில் தாருங்கள். அது ரகசியமாக வைத்திருக்கப்படும். அதே நேரத்தில் தலைமையிடத்தில் எதை கொண்டு சென்று முடிவெடுக்க வேண்டுமோ அது தலைமையிடத்தில் கொண்டு சென்று முடிவெடுக்கப்படும். மாவட்ட ஒன்றிய அளவில் எவற்றுக்கெல்லாம் முடிவெடுக்க வேண்டுமோ அதை நாங்களே முடிவெடுப்போம். நிச்சயமாக நல்ல பதிலை உங்களுக்கு நாங்கள் தருவோம். நம்பிக்கையோடு நீங்கள் அந்த உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எழுதி தாருங்கள். அது நிச்சயமாக உங்களுடைய பொது கோரிக்கைகளாக இருந்தாலும் சொந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் எழுத்து வடிவினை தருகிற ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக மரியாதை தரப்படும். படித்து பார்த்து அதற்கு உங்களுக்கு பதில் தரப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இங்கே பேச விடுற போது பலர் தங்கள் ஏன்னா முன்னாலேலாம் திமுக வந்து கூட்டங்கள் இது போல பொது உறுப்பினர் கூட்டங்களை நடத்தி வளர்ந்த இயக்கம். அதில் காரசார விவாதங்கள் உண்டு. ஒருவர் தாக்கி பேசுவார்கள். அடுத்த நேரத்தில் வெளியே தோளில் கையை போட்டுட்டு போயிடுவோம். அது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இருக்க ஊடகத்துக்கு அது தெரியாது. எனவே இவரை பற்றி அவர் அப்படி பேசுகிறார், அவரை பற்றி இப்படி பேசுகிறார், இந்த ஆட்சியை பற்றி இப்படி பேசுகிறார்கள், இதை பற்றி இப்படி குறை சொன்னார்கள் என்று ஒன்றை 10ஆக்கி 10ஐ 100ஆக்குவதற்குத்தான் இருக்கிறார்களே தவிர நம்மை அமைதிப்படுத்த அவங்கெல்லாம் மாட்டாங்க. எனவே அந்த மாதிரியான வேலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எனவே நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நேராகவே எழுதித்தாருங்கள். அவற்றை நாங்கள் நிச்சயமாக பரிசீலித்து நல்ல முடிவுகளை உங்களுக்கு தருவோம் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு தருவதை இங்கே நம்முடைய ஒன்றிய செயலாளர் சொல்லுகிற பொழுது சொன்னார். அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிற அந்த வாக்குச்சாவடியுடைய முகவர்களை இங்கே கௌரவிக்க இருக்கிறோம். அதிக வாக்குகளை பெற்றுத்தந்த அந்த ஊராட்சிகளையும் கௌரவிக்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். தேர்தல் நேரத்தில் சொன்னதை எப்போதுமே சொன்னதை செய்வோம், செய்வதை செய்வோம் என்கின்ற தலைவரின் வெளிவந்தவர்கள்லாம் அந்த வகையிலே தான் நம்முடைய ஒன்றிய செயலாளர் செய்கின்றார். அதற்காக அவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு முதலிடத்திலே வந்திருக்கின்றவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள பாருங்கள். மற்றவர்கள் முதலிடத்துக்கு வருவதற்கு முயற்சி நாங்களும் வந்திருக்கிறோம். எல்லாம் 91% வாங்கியிருக்கு வடக்கு அம்மா மட்டும்னா எல்லாருமே 91 வாங்க முயற்சி பண்ணுங்க. அதே போல் தனிப்பட்ட முறையில் ஒருவர் 82% வாங்கியிருக்கார் BLA 2னா நம்ம அந்த 82% வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே எல்லோருமே அதை போல உழைத்தால் வெற்றி நிச்சயம். அதாவது நமக்கு பக்கத்தில் வர்றதுக்கு எந்த கட்சியும் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு திறமையான ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நீங்களெல்லாம் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொண்டு உறுதுணையாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இப்பொழுது தலைமை கழகம் எங்களுக்கு ஒரு புதிய கட்டளையும் தந்திருக்கிறது. என்று சொன்னால் இது கழகத்தினுடைய பவள விழா ஆண்டு. எனவே உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொடிக்கம்பங்களையும் புதுப்பிக்க வேண்டும். அதை நீங்கள் எங்களெல்லாம் அழைச்சில்லை, நீங்களே செய்யலாம். ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டுக்கலாம், பொது செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் அல்லது அணி அமைப்பாளர் கூப்பிடுக்கலாம், அல்லது நீங்களே கூட அதை செய்யலாம். இதுக்காக இன்னார் வந்து தான் நம்ம கொடியேற்றணும் அப்படி என்கின்ற நிலைப்பாடு கிடையாது. எனவே பழைய கொடிக்கம்பங்களை எல்லாம் புதுப்பித்து அதை புகைப்படமாக எடுத்து எங்களுக்கு தாருங்கள். புதிதாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொடி கம்பங்கள் உருவாக்குகிறீர்களோ அதையும் தலைமைக்கு விவரங்களாக தாருங்கள். என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பறக்காத கிராமம் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு நம்முடைய இருவண்ண கொடி பட்டொலி வீசி பறக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை பவள விழாவினுடைய கொடியேற்று விழா நிகழ்ச்சியாகவே நீங்கள் நடத்துங்கள். கிராமங்கள் தோறும் நடத்துங்க. இதுக்கு கொடி பழசாக போச்சுன்னா அதை எடுத்துகிட்டு புதுக்கொடி போடுங்க. அதே நேரத்தில் வேறு இடத்துல கல்வெட்டு வச்சு புதுக்கொடி போடணும்னா புதுக்கொடி ஏற்றுங்கள். இதுக்கு யாருடைய அனுமதியும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே செய்யலாம். யாரையும் கூப்பிடணும்னா ஒன்றிய செயலாளரையோ பொதுக்குழு உறுப்பினையோ சேர்மனையோ அல்லது செயற்குழு உறுப்பினையோ யாரையும் கூப்பிட்டு நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் நடத்தலாம்.
அவருடைய தேதியை பொறுத்தவரை வைத்து கொண்டு செய்யலாம். எனவே கொடியேற்றுவது என்பது நிகழ்ச்சியை ஒரு வார காலத்துக்குள் நீங்கள் செய்து நாங்கள் எங்களுடைய கிராமத்திலே கொடியேற்றிருக்கிறோம் என்பதை ஒன்றிய கழகத்துக்கும் மாவட்ட கழகத்துக்கும் அவசியம் தெரிவிக்கும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பணியையும் நீங்கள் செய்து தாருங்கள். நன்றி, வணக்கம். அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அமைச்சர் இதுக்கு ஒரு கோரிக்கை. ஒரு அரை நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா இருக்கிற 16 பஞ்சாயத்துலேயும் உங்கள் தலைமையிலே கொடியேற்றிடுவோம். அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப முதல் பூத் அதிகமான வாங்கின வழங்க மாட்டோம்னு அமைச்சர் சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பஞ்சாயத்து வாரியாக அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் கொடுத்த பஞ்சாயத்து கிருஷ்ணாஜிப்பட்டினம். எல்லாம் கைத்தட்டிருக்கேன். 75.2% வாக்குகளை நமக்கு மட்டும் பதிவான வாக்குகளில் 75.2% வாக்குகளை பெற்றுக் கொடுத்த கிருஷ்ணாஜிப்பட்டினம் ஊராட்சிக்கு நன்றி. அந்த PL8 புதுபுதின் வைத்திலிங்கம், அமரசெல்வம், காளிமுத்து, ஜாகா கொஞ்சம் வாங்க. புதுபுதின் வைத்திலிங்கம், அமரசெல்வம், காளிமுத்து, ஷாஜா 5 பை. அந்த ஊராட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரம் மேடைக்கு வாங்க. கிருஷ்ணாஜிப்பட்டினம் ஊராட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அப்படியே மேடைக்கு வரணும். அதாவது இருக்கக்கூடிய அந்த பொற்கிளி அந்த பஞ்சாயத்துக்கு நலத்திட்ட உதவிகளோ இந்த தலைவர் கலைஞர் பிறந்த நாளுக்கோ மற்றதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. யாருக்கும் தனிப்பட்ட நபருக்கு அந்த பிரைஸ் இல்லை. அமரசெல்வம் அமரசெல்வங்க மொத்தம் எல்லாரும் சேர்த்து அமரசெல்வம் வைத்திலிங்கம்,
காளிமுத்து, ஷாஜான். வந்துக்கமா. ஓகே. இப்போ பஞ்சாயத்து உள்ள எல்லாரும் அப்படியே வந்துருங்க. முதல் பரிசு 10,000 ரூபாய் மற்றும் அந்த இது கொடுக்குறோம். எல்லாம் வந்துருங்க. பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே வந்துருங்கப்பா. எல்லாம் திரும்பி இந்த பிரைஸ் வந்து அந்த பஞ்சாயத்துக்கு கழகத்துக்காக நீங்க செலவு பண்ணணும். நன்றி. கிருஷ்ணாஜி ஊராட்சி நன்றி. இப்படியே போயிருங்க. அந்த வேஸ்ட் எல்லாரும் கொடுத்துருங்க. மத்தாங்க அப்படி நின்று அந்த வேஸ்ட் வாங்கிக்கணும். கும்பாலை பட்டங்காடு பாலு வீரமணி 2 பஸ் PL 8. அதை தொடர்ந்து ஊராட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் ரெண்டு பை கொடுத்துருங்க. வேணுமணியா 2 பை கொடுங்க. எங்க பாருங்க ஐயா, எங்கிட்ட பாருங்கய்யா. திரும்பி எங்க பாருங்க. சூப்பர். நான் 61%. அடுத்ததாக 60% வாக்குகளை பெற்று வெள்ளூர் ஊராட்சி 3வது இடம் பழனியாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து வெள்ளூர் ஊராட்சியில் வருகிறவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பைய கொடுத்துருங்க. பையன் அந்த சீட்டு 3வது பிரைஸுக்குள்ள சீட்டு. 3வது பிரைஸ் 5000 ரூபாய். அப்படியே 2 பேர் வந்துருங்க. கொஞ்சம் மறைக்காம இங்க பாருங்க. அப்படி இங்க பாருங்க சார். கேமரா பாருங்க. அண்ணா கேம் வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக 92% அதிகமான வாக்குகளை பெற்று பூத் வைஸா முதல்ல இருக்கு வடக்கம் மாவட்டம் முகமது நலீம். வடக்கம் மாவட்டத்தில் வருகின்ற நண்பர்கள் மேடைக்கு வாக்கிட்டு முடியும். பணி தனக்கு இருந்தாலும் அந்த பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்தாக சென்று இந்த பணிகளுக்கான இந்த இயக்கத்துக்கான பணிகளை செய்யக்கூடிய தன் ஆர்வலர்களை இயக்கத்தின் வளர்ச்சியாக பாடுபடுவதற்கும் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி பிரைஸ் கொடுத்திருக்கிறோம். அவங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படுகிறது. முதல்ல பையன் வேஸ்ட் நல்லா மறைக்காம இல்லைங்க. சைடா கொஞ்சம் 2 பேர் கிட்ட வந்துருங்க. ஒரு ஆள் பிடிச்சா போதும். ஒரு ஆள் பிடிச்சா அப்படியே கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. அப்படியே நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்ததாக மணமேல்குடியிலிருந்து அந்தோனியாபுரம் ஆல்பர்ட் அவர்கள், கொட்டையங்குடியிலிருந்து வன்மியநாதன், கட்டுப்பாடு ஏனாதிலிருந்து
சாதிக் அலி, முகமது பாரூக், சித்திரவேல், பத்தக்காடு ஊத்தையா, முதலாம் வாங்க. ஒரு பை ஒரு பை. திரும்ப வராங்க இங்கே பாருங்க. 74% பெற்றது. அது எப்படி வாக்கில் பெற்றுவது உங்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு பை விடுங்க. திரும்பியா நல்லா திரும்பியா ஆனால் மறைக்காம திரும்பியா இல்லை கொஞ்சம் இங்கே பாருங்க அப்படியே இங்கே பாருங்க. பத்தக்காடு புத்தையா வாங்க. பத்தக்காடு வந்திருக்கேன் வாங்க மேடம். திரும்பி வேணாம் இங்கே பாருங்க. சரி கிட்ட அப்படியே அப்படியே வரிசையா அது வேட்டி எடுத்து வச்சிருங்க. அந்த சீல் அப்படியே கொடுத்துருங்க. வீரப்பா ஐயா திரும்பியா இங்கே பாருங்க ஐயா. ஐயா திரும்பியா அண்ணா பாருங்க. சக்தி நாங்கள் திரும்பிங்க அப்படியே இங்கே பாருங்க. நன்றி வணக்கம். அடுத்தது சீல் எடுங்க. சீல் ஒரு பையன் உங்க பேரு மாலதி கணேசன். கணேசன் இவர்களாம் நம்ம மாவட்ட செயலாளர்கள் எப்பொழுது என்னென்ன பணிகளை நம்ம ஒன்றியத்துக்கு செய்கிறார்களோ உடனே தனது வேலைகளை விட்டு அந்தந்த ஒவ்வொரு ஊராட்சியாக சென்று அந்த பணிகளை செய்து வெற்றிகரமாக முடித்திருந்தவர்கள். அடுத்த மாரிமுத்து சார் கேமரா பண்ணுங்க. வினோத் இங்கே பாருங்க சார் கேமரா பாருங்க சார். நம்மளுக்கு கேமரா பாருங்க. இம்தியாஸ் கேமரா பாருங்க சார். அடுத்து செந்தில் வேற கேமரா பாருங்க சார். வினோத் இரா செந்தில் வேற கேமரா பாருங்க சார். முத்துகிருஷ்ணன் சார் கேமரா பாருங்க. கேமரா பாருங்க.
வேஸ்ட் எடுத்து மேலே வச்சுருங்க எல்லாம் வரிசையாக. சார் கேமரா பாருங்க. வினோத்குமார். சார் கேமரா பாருங்க. சார் அடுத்த இங்கே வந்து அனைவரும் அப்படியே மேடையில் வந்திருக்க எல்லாரும் அமைச்சர் ஏழாவது எல்லாருக்கும் வேண்டிய பரிசாக கொடுத்துருவாங்க. அப்படியே எல்லாம் மேலே அப்படியே வந்துருங்க. ஆனால் அப்படியே மேலே வந்துருங்க. வாங்க வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் அப்படியே வாங்க. சரி சரி இருங்க 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 உட்கார இடத்துல கொடுத்துருக்காங்க. நன்றி. நான் தீர்மானம் நிகழ்விற்கு வருகை தந்து அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி அமர்ந்திருக்கும் சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் கழகத்தின் முன்னோடி அனைவருக்கும் நன்றிகளை கூறி இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்ற தீர்மானங்கள் தற்போது வாசிக்கப்படுகிறது. தீர்மானம் 1. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தீர்மானம் 2. நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுத் தந்த தமிழ்நாடு முதல்வர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மேலும் கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம் 3. எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் மற்றும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மணமேல்குடி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக சிறப்பாக பணியாற்றி மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என உறுதியளிக்கிறோம். நன்றி. கால் இல்லை கால் போய்ட்டு உள்ள வரேன்னா உள்ள பரிசுகளை பெற்ற எல்லாம் அப்படியே சாப்பிட போயிருங்க. சாப்பாடு ரெடியாக இருந்து சாப்பிட்டு கிளம்புங்க. சாரி ப்ரோ.
அண்ணா நீங்கள் கொஞ்சம் குறுக்க நிற்காம வந்துருங்களே. அவர் தான் மாறு விடுறது. நல்ல கம்பெனி பார்க்குறாங்க. சைன் போட்டு போகணுமா? சைன் போட்டு போகணுமா? நான் ரெஸ்டாரண்ட்டா? ஸ்வீட்டுகள் வருது அவங்க ஒன்று. ஸ்வீட்டு லட்டு வாங்க வருது. அவ்வளோ அப்படியாவா? வாயில் படிச்சுட்டு கொண்டு வர அது தரமாட்டா பண்ணுங்க. அமுக்கி இப்படி நைஸாக கொண்டு வந்து பார்த்தாச்சு. பாதிமா வீடியோ டிஸ்டர்ப் பண்ணாத. தேங்க்யூ. ஓகே இல்லையாச்சா? சந்தோஷமா? ஓகே சாலை திரும்பி போட்டு நின்று வரா லைட்டாக போட்டு அப்படி திரும்பி நின்று எங்கிட்டு தள்ளி இங்கே வந்துருங்க. அப்படியே என்ன பண்ணுங்க எல்லாம் அப்படியே பாருங்க. ஓகேண்ணா. கண்டிப்பாக போட அனுப்பி என்னம்மா எவ்வளோ போகல அன்பு எங்கம்மா மரத்துக்கு எங்கிட்ட ஓகே எனக்கு பரவாயில்ல வருது. நான் போயிட்டு வந்துடுறேன்.
இங்கே பாருங்க. அப்படியே சார். கீழே அப்படியா இது ஆகும். திரும்பி என்ன கவனிச்சோம் அண்ணா அண்ணா கேமரா பார்க்கலாம் ஷால திரும்ப திரும்பி இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே இருக்கணும். மகளிர் மட்டும் தயவு செய்து போய் சாப்பிட போங்க. மற்றவங்க கொஞ்சம் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கிறேன். முத்துக்கன் பிராமணன் யாராவது பிராமணன் இல்லை யாரா இருங்க அப்படிங்க பாருங்க போட்டோ பாருங்க மீன் மறைக்கான லைட்டா இது இங்க பாருங்க ஐயா இங்க பாருங்க ஓகேண்ணா அப்படியே நனங்க பாரு கேமரா பண்ணலாம் இங்க பாருங்க திரும்பி என்ன அண்ணா அப்படியே இங்கிட்டு திரும்பி போட்டோ பாருங்க அண்ணா நீங்க இங்கிட்டு வாங்க அண்ணா நீங்க இங்கிட்டு பாருங்க அண்ணா இங்க பாருங்க அண்ணா கேவா பாருங்க அண்ணா ஒரு நிமிஷம் அடிக்க பாருங்க
அது பாப்பா பற்றில ராவண அப்படி திரும்பிங்க நாங்கள் பார்த்தேன் அப்படியே இருங்க ப்ரோ பாருங்க ப்ரோ தள்ளி போங்க ஐயா கொடுக்குறீங்க தள்ளி போங்க ஐயா ஐயா கொஞ்சம் வாங்க அண்ணங்க பாருங்க அப்படிங்க பாருங்க ஓகே சார் பசங்க பாருங்க பசங்க சார் அப்படிங்கிட்டு பாருங்க அப்படிங்க இங்கே பாருங்க கேமரா ஓகே அப்படிங்க பாருங்க அண்ணா அப்படிங்க பாருங்க அப்படிங்க பாருங்க அண்ணா பாருங்க அப்படிங்க பார்க்கக்கூடாது பார்க்காதீங்க கேமரா பார்க்காதீங்க யாருக்கு அடியா கம்மியாக